ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எப்படி பொணிச்சிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி நைட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். டின்னருக்கு வந்து தோசை இட்லின்னு ஒரே போராக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி இட்லி மாவு வச்சு காரமுக்குலேயும் சூப்பராக செஞ்சிடலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இட்லி மாவு வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுலேயே சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துங்க. இப்போ இது கூடயே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு தனியாலாம் மாவு அரைக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் இட்லி மாவையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முக்குளியத்தை ஊற்ற வேண்டியது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு முக்குளிய சட்டி போட்டுட்டு அது ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு அது சூடு ஏறினோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து ஒரு குழியாக வந்து ஊற்றிப்போம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கீங்கன்னாவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சைடிஷாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி, மிளகாத்தூள் பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிளகாத்தூள் பொடி வந்து செய்ய தெரியாதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு சைடு வந்து வெந்துட்டு நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த முக்குளிய சட்டியில் முதல்ல செய்யும் போது என்ன ஆகிடுதுன்னா அப்படியே வந்து ஒட்டிக்குதுங்க. நானும் ஒவ்வொரு தாட்டியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஒரு தாட்டி செஞ்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்த தாட்டி எடுக்கும் போது ஒரு 2 ஈடு போல் அந்த முக்குளியும் வரவே இல்லை. அதோ பாருங்களேன் எப்படி பிச்சு எடுத்துருக்கு. ஒரு 2 ஈடுக்கு அப்புறம் தான் முக்குளியும் வந்து ஒழுங்காகவே வர ஆரம்பிச்சிட்டு. வெயில் வந்து கொழுத்துதுங்க, தாங்கலைங்க. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில். கிச்சனில் சுத்தமாகவே நிற்கவே முடியல, வேர்த்து ஊற்றுது. இப்போது 2 ஈடுக்கு அப்புறம் முக்குளியம் வந்து சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சிட்டு டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா பச்சை மிளகா கொஞ்சம் கூட சேர்த்துங்க. நான் வந்து இன்றைக்கி முக்குளியத்துக்கு வந்து என்ன சைடிஷ் இருந்தேன்னா தேங்காய் சட்னியும் நான் சொன்ன மிளகாத்தூள் பொடியும் தான் வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.